சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை இப்போ சொல்ல போகிறேன். சரியா? எருசலேமிலே எல்லா விலங்குகளும் பறவைகளும் ஒன்று கூடினார்கள். எதற்காக? நாம் எல்லாம் பெத்லஹேமுக்கு போவோம். அங்கே நமக்குன்னு ஒரு அரசர் பிறந்திருக்கிறார், ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. எல்லாரும் போய் போய் பார்க்குறாங்களாம். நாமளும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைகள் விலங்குகளுக்கு ஒரு ஆசை. பார்த்தீங்களா? அதுவும் ஒரு பிராணிகள் தானே, அதுக்கும் குட்டி பாலன் இயேசுவை பார்க்கணுன்னு ஆசை. பார்த்தீங்களா? அவ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, போய் பார்ப்போம், பாட்டு படிக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது பொறுப்பு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. காட்டுக்கு ராஜா சிங்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை பிரித்து கொடுக்குறார். மயில், நீ டான்ஸ் ஆடு. குயில், நீ பாட்டு பாடு. அது பிறகு வேற என்ன பறவை இருக்குது? வேற என்ன விலங்குகள்? ஆடு, நீ தபலா வச்சு அடிக்கணும். அடுத்து மாடு, நீ என்ன செய்யணும்? குழல் ஊதணும். இப்படி ஒவ்வொரு விலங்குகள் பறவைகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. கீபோர்டு வாசிக்கிறது யாரு? எரும மாடு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் பிரித்து கொடுத்தாச்சு, வேலைகளை பிரித்து கொடுத்தாச்சு. சரி, பிரித்து கொடுத்து இப்போது பாட்டு ப்ராக்டிஸு ஆரம்பமாகுது. கொயர் ப்ராக்டிஸ். என்ன பாட்டு? ஓ கம் ஆல் ஃபெய்த்ஃபுல், அந்த பாட்டு. மனோமகிழ்வோடே அனைவரும் வாரும் 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 பெத்லெகேம் ஊருக்கு. பாருங்கள் தேவ தூதனின் ராஜாவை, வாரும் வணங்குவோமே வாரும் வணங்குவோமே வாரும் வணங்குவோமே பாலனை. அப்போ இது அவங்களுக்கு, இது நம்ம தமிழ் மொழி, அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அவங்க ப்ராக்டிஸ் பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே ஒரு காக்காவுக்கு ரொம்ப ஆசை. ஆஹா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா போய் கேட்குது, எல்லாம் நீங்களாம் ஒரு கூட்டம் போடுறீங்களே, ஒரு மாநாடு போடுறீங்களே, என்ன நாங்கள் இயேசுவை பார்க்க போகிறோம், நானும் கூட சேர்ந்து வரட்டா? எனக்கும் அந்த இயேசுப்பா குட்டி பாலன் இயேசுவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நானும் வரேன். நீ காக்கா, நீ கருப்பு, நீலாம் அங்கே வரக்கூடாது. நீ காக்கான்னு உனக்கு கரையை தான் தெரியும், உனக்கு என்ன பாட தெரியும், அதனால் உன்னை நாங்கள் சேர்த்துக்கிட மாட்டோம் அப்படின்ட்டு காக்கா சோகத்தோடு போயிடுச்சு. போய் மரத்தில் போய் உட்காந்து ஒரே அழுக. நம்மளை சேர்க்கலையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கு. இவங்க பாட்டு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு சரி, நாளை காலையில் 9 மணிக்கு எல்லாரும் இதே இடத்துக்கு வந்துடணும்,